வணக்கம் நண்பர்களே. திருமணம் மற்றும் காதல் பொதுவாக மனிதர்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே கடந்து வந்துதான் ஆகணும். ஆனால் இந்த திருமணம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவான வகையில் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது. அதாவது விஷயம் என்னமோ ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயங்கள், அதாவது திருமணம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸா ஃபெயிலியரா அப்படிங்கிறது டிசைட் ஆகுது. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் அவங்களுக்கு அது சார்ந்த அந்த வாழ்க்கை நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான நிலைகளை பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். மெயினாக எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன, சார் ராசிக்கு பொருந்துமா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான். இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிகளை பேஸ் பண்ணி தான். அண்ட் லக்ன ரீதியாக அது ஒரு 50% பொருந்தும். நீங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ராசியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இங்கே சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அப்படித்தான் இருக்கும். இங்கே ஜென்ரலாக அவங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அது உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும். ஸோ அப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புரிதலுக்காக. முதல்ல அவங்களுடைய தேவைகள் நிலைகள் என்ன அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கலாம். மேஜராக இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுவும் ஒன்று. ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு வேணுமா இல்லையா, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்ற எல்லாரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் செய்வாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன, தேவை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே மாதிரி தான் இது அவங்களை பற்றி மட்டுமல்ல, அவங்களுடைய பார்ட்னர்ஸை பற்றியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுடைய ராசி நிலைகளின்படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது முழுக்க முழுக்க மன ரீதியான ஒரு புரிதலுக்கான பதிவு தான். ஏன்னா திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு மனங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம். ஸோ இது முழுக்க முழுக்க அவரவர்களுடைய மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தான் பிரதிபலிக்கும். மனசு திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க. அது நிதர்சனமான உண்மையும் கூட. இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு முக்கிய காரணமே இந்த மனம் ஒத்து வரலை அப்படிங்கிறது தானே. மனம் ஏன் ஒத்து வரலைன்னா மன ரீதியான புரிதல்கள் இல்லை அப்படிங்கிறதுனால தான். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளும் யோசிக்கிறதில்ல, நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு அவங்களும் யோசிக்கிறதில்ல, ஏன்னா தெரியறதில்லை. இதுதான் விஷயம். இந்த பதிவினுடைய நோக்கம் ராசி ரீதியாக அவங்களுடைய அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லும். அது இன்னொரு பொதுவான ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னை மாதிரியே தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதாவது ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும், தன்னை மாதிரி அவங்களும் யோசிக்கணும், தன்னை மாதிரி அவங்கள எல்லாம் செய்யணும், எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பேரலாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பட் நிதர்சனம் அப்படி இருக்கிறது இல்லை. ஜோதிட ரீதியாகவும் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஜோதிடத்தில் இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னாலே 7ஆம் பொறுத்து தான் பார்ப்பாங்க. 7ஆம் இடத்தை மெயினாக பார்க்கணும். அதான் திருமண கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது அது நமக்கு அப்படியே ஆப்போசிட். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி கேளுங்க, எனக்கும் அவங்களுக்கு 7ஆம் பொருத்தப்பா செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் பொருத்தம் அப்படிங்கிறது நேர ஆப்போசிட் தான். ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோதிடத்தை இந்த 7ஆம் பொருத்தம் தான் குறிக்குது. அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக பார்ட்னர்ஸாக அமைவாங்க. ஆனால் இங்கே எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னென்னா ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது. பட் இந்த எதிர்வினை அமைப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். பொதுவாக இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது வேற. இது முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களோட போயிடுது. இந்த திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இது ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி. நிறைய கமிட்மெண்ட்ஸ், சொசைட்டி,
நல்லது கெட்டது மானம் அவமானம் அப்படின்னு பல விஷயங்கள் உள்ளடக்கியதாக அது அமைஞ்சிருக்கும். ஸோ அப்படி இந்த திருமணம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியம் நிறைந்தது மட்டுமல்ல, ரொம்பவுமே அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது அமையுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு 7ஆம் பொருத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம். எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்பில் அவங்களுடைய பேலன்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா அக்ரெசிவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான் லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க. ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே தள்ளி போட்டு எதுலேயுமே ஒரு கேர் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இது எதற்காக இப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த பேலன்ஸ் நிலைத்தர. ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்றவங்களும் அதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எரிரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி ஆயிடும். ஒரு கண்டிஷனே இல்லாமல் லிமிட்டே இல்லாமல் லெவலுக்கு மேலே அது வந்து பஸ்ட் ஆகிடும். இப்போ ஒரு வேளை இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்தமாக இருக்காங்க, எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ அவங்களுக்கு அவங்கள ஒத்த மாதிரியே ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃபு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும். ஒரு லெவலுக்கு மேலே யாருமே எதுவுமே செய்யவே முடியாது, செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. லைஃப் எங்கே போய் நிற்கும், டார்க் சைடில் போய் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சூனியமாயிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஓவராக அக்ரெசிவாகவும் போயிடக்கூடாது, அதே நேரம் ஓவராக டம்பும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ரெண்டு நிலைகளும் சேர்க்கப்படுது. அதனால் இந்த திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து வாழ்க்கையினுடைய பேலன்ஸ் நிலையை குறிக்கக்கூடியது. கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதுகளை சமன்படுத்துவதற்காக அதனுடைய அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. பட் அதே நேரம் அது அப்படி இருந்தாலும் கூட சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் அது உடன் இருப்பவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ முழுசாக பூர்த்தி செய்யாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி செய்யும். அதாவது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. சமன்படுத்துதல் அப்படிங்கிற நிலைகளில் அது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சில எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு தலைபட்சமாகவே எல்லாத்தையும் யோசித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னால எதுவும் பேச வரல. ஸோ அந்த புரிதல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லை நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாமே வந்து அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமோ யூஸும் கிடையாது அப்படிங்கிற நிலைகளை தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களை இப்படி புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜோதிடத்தில் மொத்தமாக 12 கட்டங்கள் இருக்குது. அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் எந்த கட்டம் வேணாலும் வச்சுருக்காங்க, எதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸ் நிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு. சிலருக்கு இன்னொரு டவுட் வரும், என்னென்னா நாங்கள் 2 பேருமே ஒரே ராசி தான், அப்போ எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2 பேருக்குமே ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்கலாம் பாருங்கள், ஒரே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க பேசுகிறது, அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போய்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செயலாக கொண்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா கொண்டுட்டு போய் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றிடுவாங்க. பிளான் பண்ணும்போதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது, ஏன் செய்யும்போது இப்படி சொதப்புது, ஏன் செய்யும்போது இவங்க மட்டும் இப்படி மாறுறாங்க அப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி வேலை செய்யும். ஸோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம், மன ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகும். பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான், அது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். பட் திருப்தியான ஒரு நிலை இருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே வேவ் லென்த்தில் அவங்க தான் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணது நல்லது தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் இது எப்படின்னா பாசிட்டிவ்லையும் அப்படி தான் இருக்கும், நெகட்டிவ்லையும் அப்படி தான். ஆனால் நல்ல நேரம் வரும்பொழுதும் 2 பேர்த்துக்கு நல்ல விஷயமா நடக்கும், கெட்ட நேரம் கெட்டதும் 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், தாக்குப்பிடிக்கவே முடியாது. ஸோ 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுடைய நிலைகள் இதுதான். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். ஒரு 4-5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக ஓகோன்னு போயிட்டு இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு அடி மேலே அடியாக விழுகும்.
எப்படி சமாளிக்கிறதுனே புரியாதான வாழ்க்கை ஓடும். ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது. லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவுமே ஒரு யதார்த்தமான ராசி. அதாவது நார்மலாகவே இந்த ராசியினுடைய அமைப்பு லைஃப்பை பேலன்ஸ்டாக தான் அமைச்சிக்கும். ஸோ அதனால் இயற்கையாகவே உங்களுக்கு இந்த யதார்த்த வாழ்க்கையில் என்னெல்லாம் அத்தியாவசிய தேவைகள் இருக்குதோ அது எல்லாமே இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பூர்த்தி ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப ரேர் தான். ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்தின் அடிப்படையில் சில கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய நிலைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் சில சங்கடங்கள், அதாவது யதார்த்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவங்களாக அவங்க இருக்கிறாங்க. மற்றபடி 100க்கு 95% இவங்க யதார்த்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க தான். நார்மலாகவே இவங்களுக்கு பெருசாக லைஃப்பில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்காது. இருப்பதை வைத்து கொண்டு திருப்தியாக வாழக்கூடிய அமைப்புகள் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அந்தந்த கால நேரங்களுக்கு ஏற்ப, ஏன்னா காலம் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருப்பது தான். ஸோ இடத்துக்கும் நேரத்துக்கும் தகுந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். ஸோ அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்து கொண்டு ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ விரும்பக்கூடியவங்க, அந்த மாதிரியான வாழ்க்கை முறையை அமையப்பெறக்கூடியவங்களாகவும் இவங்க இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களை சுமூகமான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாகவே இவங்ககிட்ட பெருசாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எந்த ஒரு விஷயத்துலையுமே இருக்காது. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்தியாக வாழக்கூடிய திறன் பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க. மாட மாளிகையில் இருந்தாலும் அதுக்கு தகுந்த வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தான். சாதாரண குடிசைகள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. பட் எங்கே இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தி மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. அதே போல் தனிப்பட்ட முறையில் மட்டும் அல்லாமல் கூட இருப்பவர்களும் அரவணைத்து ஒரு சுமூகமான நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய திறன் என்பது இவங்களுக்கு உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு அனுசரணையாகத்தான் அமையுது. நார்மலாக இவங்களுக்கு எதுலையுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. இருப்பதை வைத்து கிடைத்ததை வைத்து வாழக்கூடியவங்களாக. அதனால் எது எப்படி இருந்தாலும் சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ரூல்ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ கிடையாது. நல்ல பண்புடையவங்களாக இருக்கணும், ஒழுக்கம் நிறைந்தவங்களாக இருக்கணும், கடமையை கரெக்டாக செய்யணும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும்தான் இவங்ககிட்ட இருக்கும். தாங்கிட்ட உண்மையாக இருந்தால் போதும், நல்லவங்களாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். எல்லாமே ஒரு குணாதிசய பேஸில் தான் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதையுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் நீட் தான். அந்த மாதிரியான விஷயங்களை தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் வெளி தோற்றத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. குணநலன்கள் எப்படி இருக்குது, பண்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே யார் வேணாலும் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். அவங்களுடைய மனசில் ரொம்ப ஈஸியாக இடம் பிடிச்சிடலாம். அந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் எல்லாரையுமே பிடிக்கும். இவங்களை தான் பிடிக்கும், இவங்களை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உண்மையிலே உறவு முறைகள் அப்படின்னு வரும்பொழுது தனுசு ராசிக்காரங்க ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருப்பாங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி திரும்ப ரிஃப்ளெக்ட் தான் பண்ணுவாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் இவங்க எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கிறது இல்லை. இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்க்கிறது கிடையாது. காலம் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் பின்னாடி ஓடக்கூடியவங்களாகத்தான் இருக்காங்க. மற்றபடி இவங்களா தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு எஃபர்ட்டையும் எடுக்கிறது கிடையாது. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இவங்களை பேஸ் பண்ணது கிடையாது. இவங்களுக்கு அமையக்கூடியவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். பட் ராசியின் அடிப்படையில் ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது 100க்கு 95% ஒரு நல்ல வாழ்க்கை துணை தான் இவங்களுக்கு அமையிறாங்க. இவங்களை அனுசரித்து போகக்கூடியவங்களாகவும் இவங்களைப் போலவே கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி வளைவு செலவு நெளிவுகள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவங்களாகவும் தான் இருக்காங்க. ஸோ தனுசு இயல்பாகவே இது ஒரு கொடுப்பினை அப்படிங்கிறது உண்டு. பட் ஒரு 5% நபர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சுய ஜாதக ரீதியாக சில கிரகங்களுடைய மாற்றங்களால், சங்கடங்களால் உங்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. அதாவது கசந்து போகுதுன்னு கூட சொல்ல முடியாது, அது இல்லாமலே போயிடுது. பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள ஞாபக சக்திகள் அதிகம். அவ்வளோ சீக்கிரம் இவங்க மனசில் யாருக்கும் தனியாக இடம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நேர்ந்து கலந்து பழகக்கூடியவங்க தான். பட் ரொம்பவும் பர்சனலாக யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க. பட் அப்படி ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கூட தான் மொத்த காலமும் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஈவன் அவங்க கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களுடைய நினைப்பிலேயே வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த உறவு முறைக்கும் அந்த நபர்களுக்கும்
தன்னுடைய வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க. அண்ட் இவங்களுடைய உறவு முறைகளுக்குள்ளே எப்போவுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், காதல் வாழ்க்கையாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும், இவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு. எப்போவுமே தனுசு ராசிக்காரங்கிட்ட ஒரு நபர் சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் காலப்போக்கில் மாற ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஈர்ப்புத்தன்மையானது தனுசுக்கு எப்போவுமே உண்டு. அந்த மாதிரி தான் இவங்களுடைய காதலர் ஆகட்டும் இல்லைன்னா வாழ்க்கை துணை ஆகட்டும், இவங்களை சந்திப்பதற்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை அவங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இவங்களை சந்தித்த பிறகு இவங்களுக்கு தகுந்த மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கை நிலை மாற ஆரம்பிச்சிடும். ஒரு யதார்த்தமான நிலைகள், ஒரு சுமூகமான வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய ஆரம்பிச்சது. ஆனால் ஒருவருக்கு ஒருவர் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிரிந்திருந்தாலும் கூட ஒருத்தர் அதிகம் நேசிக்கக்கூடிய பண்புகள் இவங்களுக்கு உண்டு. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நினைத்து கொண்டே தான் இருப்பாங்க. அதாவது தனுசை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மார்த்தமான காதல், தெய்வீக காதல், அமர காதல் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நிலைகள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே உண்டு. தனுசை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தன்னுடைய பார்ட்னர்ஸ்க்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அதே போல் இவங்க ஒரு கோடு போட்டு வாழக்கூடியவங்க. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள், வேலைகள் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க. அதற்குள்ள எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு லிமிட்டை க்ராஸ் பண்ணாலும் சரி, அந்த நேரத்தில் கொஞ்சம் கண்டிப்போடு நடந்துப்பாங்களே இல்லாமல் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு 5% ஆட்கள் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த மாதிரியான நாட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த லிமிட் க்ராஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்பவுமே தொந்தரவாக இருக்கும். இவங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அதனுடைய விளைவாக ஒரு கட்டத்துக்கு மேலே பிரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது. அதாவது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தொடர்ந்து நடக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இதனுடைய விளைவுகள் எதிர்காலத்தில் ரொம்பவுமே பெரிய பிரச்சனையாக கொடுத்துரும். அதனால் இப்போவே நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப டீசெண்டாக விலக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைகளில் பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு முன்னாடி ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். ஆனால் இந்த ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்களில் தனுசு ராசிக்காரங்க எப்போவுமே உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மன எண்ணங்கள், கற்பனை சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சியை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க. ஒருத்தர் நினைச்சுக்கிறதுலேயே அதிக சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்ற எல்லா விஷயங்களுமே 2ஆம் பட்சம் தான். ரொம்ப அதிகப்படியாக இந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள், குறிப்பாக எண்ணங்கள் சார்ந்த விஷயங்களுக்குள்ள தான் உங்களோட ரொமான்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு சாதாரண விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் அதையே திரும்ப அதை நினைத்தே மகிழக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்குள்ள உண்டு. ஒரு நல்ல சிந்தனையும் நல்ல மெமரிஸும் தான் இவங்களுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ட் சிலரெல்லாம் நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம், இல்லை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கணவன் மனைவி இருவருமே ஒன்றாக இருந்திருப்பாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே யாரோ ஒருத்தங்க இல்லாமல் போயிருப்பாங்க. அப்போ மிச்சம் இருக்கிறவங்க காலம் முழுக்க அவங்களுடைய நினைப்பிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே அவங்களும் இல்லாமல் போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாகவும் பாசத்தோடும் பண்போடும் அவங்க இருந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான உறவு நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தனுசு ராசிக்கு தான் அமையுது. காலம் முழுக்க ஒருத்தருடைய நினைவிலேயே இருக்கக்கூடிய தன்மை. அதாவது தனுசை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க இருக்காங்க இல்லை அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. அவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களுடைய நினைப்பு தான் இவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அவங்களோட வாழக்கூடிய அல்லது வாழ்ந்த ஒரு நல்ல மெமரிஸ் தான் இவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் திருப்தியும் கொடுத்து இவங்களுடைய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையை திருப்திப்படுத்தி கொண்டே இருக்குது. ஸோ ஒரு நல்ல மெமரிஸை கலெக்ட் பண்ணுறது தான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சிறப்பான விஷயமாக இருக்கும். பட் 195% அது நல்லபடியாக அவங்களுக்கு அமையும் செய்து ஒரு 5% நபர்களுக்கு தான் இது அப்படியே ஆப்போசிட்டாக போகுது. ஓவராலாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் திருப்திகரமாகத்தான் இருக்குது. அதாவது ரொம்ப ஆஹா ஓஹோ ஆடம்பரமாகவோ ஆடல் பாடலோ அப்படியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப சிம்பிளான யதார்த்தமான விஷயங்கள் தான். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே உப்புச்சப்பு இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க ரொம்பவுமே ஆத்மார்த்தமாக திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை பெறக்கூடியவங்களாகவே அவங்க இருந்து வருவாங்க. அவங்களுடைய உணர்வுகள் உண்மையிலே அவங்களுக்கு மட்டும்தான் தனித்துவமாக புரிய ஆரம்பிக்கும். பட் இயல்பாகவே நல்ல திருப்திகரமான வாழ்க்கையை பெறக்கூடியவங்களாகவே இருக்காங்க இந்த விஷயங்களில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.